குடும்ப நேர்களுக்கு என் இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த கருணை கடலான முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. கவலைப்படாதீங்க, இனி உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே ஒரு தாயை போல ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் மட்டும் முன்னேறணும் அப்படிங்கிற சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் சூழ்ந்தாலும், தூசி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா, தங்களுக்கு நெருங்கியவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய மாபெரும் குணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்கங்க. நம்மளோட துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க. உண்மைக்குப் புறம்பா எந்த காலத்திலயும், எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலயும் ஒரு செயல இவங்க செய்யவே மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி நேர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே? நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம். எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள பார்த்தா, நாங்க ஏதோ நலமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது? அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு இங்க புரியுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நீடிச்ச அந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பனி போல மறைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய நீண்ட கால ஆசைகள், கனவுகள் எல்லாமே இனிமே நிறைவேறப் போகுது. திருமணமாகாதவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி சீக்கிரமே கெட்டி மேளம் சத்தம் கேட்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம வருத்தத்துல இருந்தவங்களுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. அப்புறம் முக்கியமா பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அந்த இழுபறியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து இதோ உங்க கைக்கு வந்து சேரப் போகுதுங்க. அது மட்டும் இல்லாம புதுசா நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை இனி ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள், நண்பர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து சிக்கல்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையப் போகுது. ஆனா ஒண்ணுங்க, நான் இந்த வருஷம் அப்பா சாக வேண்டாம் அப்படின்னு குறி வச்சு சின்னதா பிரார்த்தனையும் பண்ணிருக்கீங்களா? கடவுள் அந்த பிரார்த்தனையை கேட்டுட்டு அனுமதிக்கிறார். ஆனா அதுக்கப்புறம், கே, நான் இந்த வருஷம் அப்படியே மாறிருவேன் அப்படின்னு சொல்லி எந்த உறுதிமொழியும் நீங்க எடுக்க வேண்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பெரிய முடிவை எடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாம போனா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. அதுக்கு பதிலா காலத்துக்கு தலைவணங்கி மற்ற மக்களோட எண்ணங்களுக்கு மதிப்பளிச்சு நடந்தாலே போதுங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நான் வேற ஆளா மாறப்போறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்காதீங்க. ஏன்னா மனிதர்களுக்கும் இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிற உறுதிமொழிக்கும் பெரும்பாலும் காம்போவே செட் ஆகாதுங்க. அதுக்கு பதிலா நீங்க ஒரு வீடு கட்டணும், ஒரு பைக் வாங்கணும் அப்படிங்கிற பிராக்டிகலான விஷயங்கள செய்ய முயற்சி பண்ணுங்க. வெறுமனே நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க. அது கடைசியில தோல்வியில தான் போய் முடியும். அதுக்கு பதிலா ஒவ்வொரு மாதமும் நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு தெளிவான பிளான் போடுங்க. பைக் வாங்கணும், கார் வாங்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஒரு புது தொழில் தொடங்கணும், இது போன்ற கனவுகளை அடைய ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. வெறும் கற்பனையில மட்டும் இருந்தா அது உங்களை வருத்தத்தில தான் ஆழ்த்தும். மற்றவர்கள் உங்களை கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி மனமுடைந்து போய் உட்கார்ந்துராதீங்க. இந்த வருடத்தில ஒரு மிகப்பெரிய மாற்றத்த நீங்க அடைய போய்க்கிறீங்க. துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப அன்பான புதிய மனிதர்கள சந்திக்க போறீங்க.
நீங்க இதுநாள் வரைக்கும் கண்ட கனவுகள், ட்ரீம் எல்லாமே சக்சஸ் ஆகப் போகுது. வெளிநாடு போகக்கூடிய யோகமும் உங்களுக்கு பிரகாசமா இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களோட எதிர்ப்புகள மீறி கூட ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகுது. ஒருவேளை குடும்பத்துல இருக்கிறவங்களால உங்களுக்கு ரொம்ப கெட்டது நடந்திருந்தா, அந்த விவாகரத்து போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான முடிவு வரும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குங்க. அத நீங்க முதல்ல உணர்ந்துக்கோங்க. இந்த உலகத்துல எல்லாமே தற்காலிகம் அப்படிங்கிற ரகசியத்த துலாம் ராசி நேயர்கள் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த உடனே அகலக்கால் வைக்க நினைக்காதீங்க. அந்த முழுமுதற் கடவுள் உங்களை வழிநடத்துறார் அப்படிங்கறத ஆழமா நம்புங்க. மற்றவர்கள் உங்களை குழப்பினாலும் அவங்க பேச்ச கேட்டு நீங்க சுதப்பாதீங்க. சில இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய சொந்த சிந்தனை உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியையும் தரும். உங்களுக்கு கோபம் வந்தா அப்படியே பத்திரகாளியா மாறிடுவீங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்க பழகுங்க. முடியவே இல்லையா? அப்போ அடித்து நொறுக்குங்க. தப்பே இல்ல. வளைந்து கொடுக்காம எப்பவும் நிமிர்ந்து நில்லுங்க. முக்கியமா ஒண்ணு கவனிங்க. உங்கள நம்பி ஒரு குடும்பமே வாழுதுங்க. அதனால பணத்த ரொம்ப பார்த்து செலவு பண்ணுங்க. மனச போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு மனத்தெளிவு நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கணுங்க. உங்க உடம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. மருந்து செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்காதீங்க. ஒரு சின்ன காய்கறி வாங்குற விஷயமா இருந்தா கூட ரொம்ப உஷாரா இருங்க. உங்களுக்குன்னு ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட ஆலோசனைகளை கேட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. உங்க ஜாதகத்த ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பெருமானையும் துர்க்கை அம்மனையும் விடாம வழிபாடு பண்ணுங்க. இல்லற வாழ்க்கை இதுவரைக்கும் சரியா அமையலன்னா இந்த வருடத்துல அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களுடைய கருத்துக்கள் இனி 4 பேருக்கு தெரிய வரும். இந்த வருஷத்த ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போங்க. எதையும் தைரியமா பேஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை அருமையா அமையுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த ஆசைகள அடையணும்னா வெறும் நினைப்பு மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட அந்த ஆசைகள அடையறதுக்கு நாம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு திட்டங்கள தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க. பொதுவா ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசை இருக்கும்? 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு தான் நினைப்பாங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் தினம் தினம் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஓட்டத்துல ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழறத நாம மறந்துடுறோம். எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தான் இந்த உலகத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. எது உங்களுக்கு மைனஸா இருக்கோ அத நல்ல வழியில மாத்த நீங்க முயற்சி எடுக்கணும். முறையான வழிபாடுகள் செய்யணும். எப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட நாம பழகுறோம், நம்ம வாழ்க்கைக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்ச ரீதியாக நம்ம வாழ்க்கை எப்படி கனெக்ட் ஆகுது, விதிய எப்படி மதியால வெல்றது அப்படிங்கறத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கதான் செய்யும். துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஒரு ஏற்ற இறக்கம் நிறைந்ததா இருக்கு. திடீர்னு ஒரு நல்லது நடக்கும், அப்புறம் திடீர்னு ஒரு சரிவு ஏற்படும். ஆனா எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீங்க நிச்சயமா நல்லா இருக்கணும். மனரீதியாக நீங்க எப்பவும் தயாரா இருந்தா போதும். நல்லது நடந்தா சந்தோஷமா இருங்க. ஒருவேளை கெட்டது நடந்தா அத ஏத்துக்கிற மனப்பக்குவத்த வளர்த்துக்கோங்க. இதுதாங்க வாழ்க்கை. இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல பிடிச்ச உணவுகள விதவிதமா சாப்பிடுறவங்களா? இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசிட்டு இருக்கிறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
இதுநாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த அத்தனை பாரங்களும் கவலைகளும் இனி காணாம போகப் போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலையா இருக்கப் போகுது. துலாம் ராசிக்காரங்களே, நீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடம் உங்களுக்கான இடமா மாறணுங்க. ஒரு கடையில போய் நின்னீங்கன்னா, எது தரமான உடையோ அதுதானா உங்க கைக்கு வந்து சேரணும். உங்கள பார்த்தாலே மத்தவங்க வேலை கொடுக்கணுங்க. அந்த அளவுக்கு உங்க அகத்தின் அழகு முகத்தில தெரியணும். உங்க கண்கள்ல இருக்கிற குழப்பங்கள நீங்களே கண்ணாடியில பார்க்க முடியும். ஜோதிட ரீதியா ஒருவேளை தொழிலுக்கான அமைப்பு இப்ப இல்லைன்னா கூட, நீங்க அதையெல்லாம் நெனச்சு உடைஞ்சு போகாம உங்க முயற்சியால முன்னேறணும். வலிமையானவர்களுக்கு ஒருவேளை ஜோதிடம் கூட கைவிட்டாலும், இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா கை கொடுக்குங்க. விதியை மதியால நிச்சயமா வெல்ல முடியும். உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, எனக்கு ஒன்னும் செய்யல அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீப ஒளியில உங்க தெய்வங்கள் இருக்கறாங்க அப்படின்னு மனதார நெனச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல. வீட்ல ஒரு விளக்கேத்தி வச்சு, ஏதோ ஒரு நல்ல நாள்ல உங்க குலதெய்வத்த நெனச்சு கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும். உங்க வம்சத்தையே தலை தோங்கச் செய்யும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் மற்ற தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு இனி நீங்க சொல்ல மாட்டீங்க. தினந்தோறும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க. அந்த சூரிய பகவானோட அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திருங்க. அந்த ஒளி உங்களை வந்து சேரும். உங்க வாழ்க்கையில் இருந்த கண்ணீர் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிரும். நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்ந்ததே கிடையாதுங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து பயந்து தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நாம இந்த காரியத்த செஞ்சா மத்தவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த வார்த்தைய சொன்னா அவங்க நம்மள பத்தி தப்பா பேசுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு புது முயற்சியும் செய்யாம ஒரே இடத்துல முன்னேறாம நின்னுகிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் நீங்க அஞ்சாதீங்க. அந்த கடவுளுக்கு மட்டும் பயந்தா போதும். வேற யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கடவுள் இந்த உலகத்துல உங்கள எதுக்காக படைச்சிருக்காரு? நீங்க உங்களுக்காக வாழணும் அப்படிங்கறதுக்காகத்தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய முழு வாழ்க்கையையும் தியாகம் பண்றதுல எந்த நியாயமும் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறைதாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.